அண்ணாமலை ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை ஒரு கவுன்சிலராக கூட நின்று ஜெயிக்க முடியாதவர். அவர் அண்ணாமலையை போன்ற ஒரு பச்சோந்தியை பார்க்கவே முடியாது. அண்ணாமலை முதல் தடவை எம்எல்ஏ சீட்டுக்கு நின்ற போது மோடி படத்தை போட்டால் ஓட்டு கிடைக்காதுன்ட்டு மோடி படத்தை போடாமே ஓட்டு கேட்டவர் அவர். ஏன் அண்ணாமலை அவ்வளோ நேர்மையானவர்னா எதுக்கு அவங்க உறவுக்காரங்க செங்கல் சூளையில் ரெய்டு வந்தது, இன்கம் டேக்ஸ் ரைடு? சும்மா இங்கே இருக்கிறவங்கள பயமுறுத்தி நான் இன்கம் டேக்ஸ் பண்ணிவிடுவேன், இடி ரைடு பண்ணிவிடுவேன், யாரை வேணால் பண்ணலாம். ஆனால் அது நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களே தவிர அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. தவிர திமுக அரசு இன்றைக்கி எவ்வளவோ நல்ல விஷயங்கள், அந்த குழந்தைகளுக்கான காலை உணவாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், மகளிருக்கு கொடுக்குற 1000 ரூபாயாக இருக்கட்டும், இலவச பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்கு சுமார் 4000 ரூபாய் வரைக்கும் உதவி செய்கிறாங்க. இன்றைக்கி திமுக செய்யக்கூடிய அந்த உரிமை தொகை தான் இன்றைக்கி டெல்லியில் அறிமுகப்படுத்துகிறாங்க, 2500 ரூபாயை.